ஹாய் ஹலோ காய்ஸ் வை வால் என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துல உங்களுக்கு தெரியும் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், படம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. பட் இட் வாஸ் ஒரு வைபாக இருந்துச்சு தியேட்டரில் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு தம்ப்நெயில்லையே ரொம்ப ஓப்பனாக உடச்சி சொல்லிடுறேன். இட்ஸ் லைக் 130+ minutes லாங்கஸ்ட் ரீல் தட் யூ வில் எவர் வாட்ச். சில இடங்கள் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் டோட்டலி அதர் கோஎக்ஸிஸ்டிங் மெட்டா ரீல்ஸ் வித் சம் லாஜிக்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. ஹீரோயிசம் இருக்குது, வைப் இருக்குது. 300 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு பிக்கஸ்ட் ரீல், நல்லா தரமாக எடுத்த ரீல் அப்படி தான் இருக்குது. நான் ரீல் சொல்கிறதால படத்தை நான் வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணுறேன், இல்லை டீமெரிட் பண்ணுறேன், இல்லை டிஸ்ரெஸ்பெக்ட் ஷோ போடுறேன்னு யாரும் எடுத்துக்க வேணாம். அதை செஞ்சு நான் ஒரு 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 கம்பேரிசனாக நான் பார்க்குறத ஐ ஃபீல் தட் வேன்னு தான் சொல்கிறேன். தவிர த டசன்ட் மேக் மூவிஸ் ஆர் அனதர் லீக், ரீல்ஸ் ஆர் அனதர் லீக். த டசன்ட் மேக் ஒன் சுப்பீரியர் அனதர் இன்ஃபீரியர். அப்படி கிடையாது. ஒரு படத்துக்கான எந்த லாஜிக்கும் இல்லாமல், எந்த ஒரு லாங்குவேஜும் இல்லாமல், கம்ப்ளீட்லி முழுக்க முழுக்க ஒரு மேஷ்டப்பான ஒரு சாங்ஸ், மேஷப் வேர்ஷன் சாங்கில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கைண்ட் ஆஃப் அ மேஷப் ஆஃப் அ மூவி பேஸ்ட் ஆன் அதர் திங்ஸ் தட் வி லிவ் இன். உதாரணத்துக்கு நிறைய பேர் ஒரு முரட்டு ஒன்று கொடுத்தாங்க, அதாவது கோட்டு படம்னு. ப்ரிடிக்ஷனுக்கு நான் அப்புறம் வரேன். கோட்டு படம் வந்து எப்படி நிறையா ரெஃபரன்ஸ் வச்சு பேக் பண்ணி கொடுத்தாங்களோ, அந்த கலாச்ச சில ஆமைஸ், அஃப்கோர்ஸ் பின்னாடி எதுவும் தெரியல, நான் அது கிராஃபிக்ஸில் வைக்கல, வால் கீழே ஓடு எதுவும் வைக்கல, அதை பார்த்து 2-3 ஆமைஸ் கதறிட்டு இருந்தாங்க. உங்கள் அண்ணன் மாதிரி நாங்கள் ஒன்றும் ஊரில் இருக்க ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ஒன்றும் பிச்சை கேட்கலடா, நாங்கள் சுயமாக எங்கள் படத்தோட ரெஃபரன்ஸ் தான் வைக்கிறோம், அது எங்களுக்கு பயங்கர வைபாக இருக்குன்னு படத்தை போய் பார்த்துருப்பாங்க. அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு நான் பார்க்க ஒரு தடவை ஆசைப்பட்றேன். இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் தலையை காட்டிட்டு போங்க. ரெஃபரன்ஸுங்கிறது ஏகே ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை. அதாவது இப்போ ஒரு ஒரு தெர் ஷுட் பி எ பீரியட், ஒரு லிமிட் இருக்கணும். எந்த அளவுக்கு லிமிட் இருக்கணும், இதை தாண்டிட்டா இது இல்லாஜிக்கல்ங்கிற லிமிட் இருக்கணும். இங்கே வந்து ஸ்கை இஸ் த ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இல்லாஜிக்கல் மேலே இல்லாஜிக்கல் அப்படியே அடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு இல்லாஜிக்கல் அப்படின்னா, நமக்கு பல ஐடென்டிட்டி கிட்டத்தட்ட பாஸ்ட் என்னன்னு மறைச்சி ஏற்றின வருஷம் யாருன்னு பார்த்தா தீனா தயாலன்னு வருது, டேவிட் பில்லான்னு மலேசியா பாஸ்போர்ட் வருது, இந்த மாதிரி பல ஐடென்டிட்டியில் இருந்திருக்காருன்னு வருது. ஒய் யூ ஆர் டிஸ்ரிகார்டிங் ஒரு ஓன் ஹீரோ. படத்தில் காவியாங்கிற பேர் த்ரிஷாக்கு நமக்கு அப்படியே செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீன் சிறப்பு தோற்றத்தில் இருந்த சிம்ரன் கூட நமக்கு பிரியான்னு செட் ஆகிடுச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஏகேன்னு இருக்கே தவிர ஹீரோவோட பேர் அந்த ரெட் ட்ராகன் ஏகே, இது 2 தவிர அவருக்கு என்ன பேர்? இப்போ விஹான்னு பையன் பின்னாடி என்ன இருக்குது? ஏகேன்னு இருக்குது. இன்னொன்னமோ போகுது, எங்கேயோ போகுது. எனக்கு அந்த ஒரு கேரக்டராக இதுதான் ஹீரோக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அவர் இதை கடந்து வந்தார், இப்போ இதுவாக இருக்கார். அப்படி எதுவுமே இல்லை, அடிச்சு விட்றாங்க. ஐயோ, ஒரு மாஸ்டர் படத்தில் விஜய் வந்து நான் ஏன் குடிக்கிறேங்கிறதுக்கு ஊரில் இருக்க கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி அவராச்சும் குடிகாரன் வளர்றாருன்னு சொல்லலாம். இங்கே தலைவனுக்கு வந்து பில்டப் எத்தலைங்கிற பேர கதையாக அடிச்சு விட்றாங்க. கேட்டால் இங்கே போனால் கொரியன் டாங்லி வராப்பில், அங்கே போனால் ஜான்விக் வராப்பில், அப்புறம் மணி ஈஸ்ட்டு லாக்காசா டீபாப்பில் ஒரு ப்ரொஃபஸர் வராப்பில், வங்காத்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு வராங்க ஹைஸ்ட் பண்ணாங்கன்னு. எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 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 சின்ன ஒரு மில்லிசான கொடுத்தாங்க. அதுக்கு இந்த பக்கம் இருந்து பார்த்தா அது ஒரு படம். நீங்கள் கிராஃப்ட்மேன்ஷிப்பாக தூக்கி நிறுத்த வேணாம், கொஞ்சோண்டு ரெஸ்பெக்ட் அது கொடுத்துருக்கலாம் உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு. அதே இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தா ஸ்பூஃப். இப்போ தமிழ் படம் இருக்குது, தமிழ் படம் ஸ்பூஃபில் அந்த மாதிரி இது ஒரு தமிழ் படமாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம தலையை வச்சு ஒரு அழகான தமிழ் படம் கொடுத்துருக்காங்க. தமிழ் படம் 3 இன்ஸ்பயர்டு பை நெட்ஃப்ளிக்ஸ், ஆர் யூ கேன் சே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் கூட போவானா, பேஸ்ட் ஆன் மெட்டா. டோட்டல் இன்ஸ்பிரேஷன் வந்து மெட்டாவில் தான் எடுத்திருக்காங்க. ஷார்ட்ஸு, ரீல்ஸு, ஃபேஸ்புக்கில் வருது, இதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம கொரியன் தலை சொன்னவரில் அதில் கேமியோ வர்றாரு, கிராஃபிக்ஸில் வர்றாரு. கிராஃபிக்ஸ் ஆஸ் யூஷுவல் சொதப்பி இருக்குது. நான் இப்போ ஒரு படத்தோட கூறுவையாக வரேன். இந்த படம் எப்படி இருக்குன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, இட்ஸ் அ லாங்கஸ்ட் ரீல், 139 minutes ரீல் மேட் வித் அ பட்ஜெட் ஆஃப் 300 crores. இப்போ ஜென்சி கிட்ஸுக்கு அவங்க லாங்குவேஜில் சொல்லணும்னா, அவங்க ஒரு சொல்லுவாங்களே
நமக்கு லாஜிக்லாம் இல்லை, நமக்கு வெறும் வைப் தான் அப்படின்னு. வைப்பாக இருக்கானா, வைப்பாக இருக்கிற க்ரௌடில் பார்த்தீங்கன்னா தப்பிக்கலாம், வைபாக இருக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் அது தோணல, உங்களுக்காக உள்ளே இருந்து அந்த வைப் வரலனாலும் அந்த வைப் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதால யூ கேன் கேரி அவே. ஓகே இப்படி தான் இருக்குது போல், 10 11 இருக்க மாதிரி. இப்போ ஒரு லிஃப்ட்டில் திடீர்னு எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, திரும்பி நிற்கிறாங்கன்னா நீங்களும் உங்களே அறியாமல் அந்த பக்கம் திரும்பி நிற்பீங்க. அந்த ஒரு யூனிஃபார்மிட்டியோ இல்லை உங்களே அறியாமல் உங்கள் பிரெயின் வந்து யூ ஷுடன் பி அவுட் ஆஃப் பிளேஸ்னு உங்களை ஒரு ஆர்டரில் வைக்கும். அந்த மாதிரி ஒரு சுற்றி எல்லாரும் வைப் பண்ணுறாங்கன்னா நீங்களும் வைப் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி என்னது இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருப்பீங்க. இத்தனைக்கும் நான் போன தியேட்டரே வைபான தியேட்டர் தான், வைபான ஆடியன்சஸ் தான். எந்த அளவுக்கு வைபிங்னா, படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு வருது, இப்படி முன்னாடி எஞ்சி போய் ஆடிட்டு இருக்கானுங்க மாலில் இருக்க தேட்டரில். சார் சம வைப்பு, விட பாட்டு வைப்பு கலர் ஏன்னு கத்துறாங்க. 5 நிமிஷத்தில் செக்யூரிட்டி வந்துட்டாப்புல, உள்ள தம்பி எல்லாம் இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா பேர் இறங்கி போய் உட்காந்துட்டாங்க. அந்தளவுக்கு ஃபயர்டாப்பாக இருக்க ஆடியன்ஸ், அந்தளவுக்கு வைப்பு தான். திடீர்னு படம் ஓடிட்டு இருக்கு, சம்மந்தம் இல்லாமல் கடவுளே அஜித்தே உயிரே அஜித்தே அப்படின்னு என்னமோ கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வல் பிளாக் அப்பெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க வீச்சு வெளில போகிறப்ப. படம் முடிச்சுட்டு வெளில போகிறப்ப அந்த கோயிலில் கோவிந்தா போகிற மாதிரியே கத்திட்டு போகிறாங்க, கடவுளே அஜித்தே உயிரே அஜித்தே மூச்சே அஜித்தேன்னு. அதனால் அப்படிப்பட்ட வைபான தேட்டரில் பார்க்குற எனக்கே ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்னால் அந்த படம் கொடுக்கறதுனால ஏற்றுக்கவே முடியல. நான் அப்படியே என்ன 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 ஒரு சென்சிபிளாக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணு நினைக்கிறேன். ஆனால் நண்பன் படம் காமெடி மாதிரி சொல்லலாம், என்ன இழவியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே திணிக்கிறாங்க அப்படியே அழகாக. இந்த கொரியன் டானு அவன் தம்பியை காப்பாற்றினான், அப்புறம் ஜான்விக்கு, அப்புறம் லாக்காச தீபாப்பிள் ப்ரொஃபஸரு. நான் அப்படியே இது வந்து ஒரு ஸ்பூஃபாக மட்டும் ஒரு காமெடியாக ஜோக்காக இப்படி இருந்திருக்கலான்னு அடிச்சு விட்டா பரவாயில்ல. அந்த மாதிரி ஃபேக் நெரேட்டிவ் லியோவில் இருக்க ஃபேக் ஃப்ளாஷ்பேக் மாதிரிலாம் இங்கே இல்லை. அவரோட வரலாறு என்னன்னு தெரியுமான்னு அவர் கூட இருந்து வாழ்ந்து பார்த்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மும்பையில் வாழ்ந்தவங்க. ஸோ அது வந்து யூ கான் டிஸ்கிரேட் த ஃப்ளாஷ்பேக். இப்போ இந்த ஹீரோக்குன்னு என்ன ஃப்ளாஷ்பேக்னா அந்த படத்துக்குனே இல்லை, அது எல்லாத்துலேருந்து எடுத்துக்குது. நான் ஜுனியனாக நினச்சேன் ஏதாவது 1-2 யூனிவர்ஸோட கேரக்டர் ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப்னு ரீட்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் தான், விசிட்டிங் கார்டுமே பாஸ் கொடுத்துருக்காங்க, இஷ்டத்துக்கு பேசுங்க, ஆனால் நீங்கள் இந்த படத்தில் தான் இருக்கீங்க. இந்த படம்னா இது வந்து இன்னொரு படத்தோட வேர்ல்டுலேருந்து ஆள் எடுத்துகிட்டு வருதா? இப்போ டான் படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ் பீஸ்டில் வரும், அது அதே கேரக்டராகவே பிஹேவ் பண்ணும். அது அதே வேர்ல்டா, இது நடந்தது அது நடந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த லாஜிக்குள்ளேயே போகாது. அந்த வேர்ல்டு 2 கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இந்த வேர்ல்டில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் யூ ஸ்பேஸ். அதே பேரில் கிளி மகாலின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணுவாங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எங்கெங்கேயோ போகுது. இப்போ நம்ம தலைவனுக்கு தீனா தயாலன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கா, மும்பை போய் என்ன பண்ணார், மலேசியாவில் எப்படி டேவிட் பில்லா ஆனார், என் பாஸ்டெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சீரியஸாக அவர் ஃபீல் பண்ணி எரிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ டேவிட் பில்லா இவர் தான் டேவிட் பில்லாவாக கேங்ஸ்டராக இருந்தார்னா அவன் தான் செத்து போயிட்டார். அந்த படத்தில் பிரபு தானே இருந்தார், பிரபு செத்து போயிட்டார். இப்போ டேவிட் பில்லாவை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லை வேலுவா? நான் அப்படி கூட நினச்சேன், கேங்ஸ்டர்ன்றாங்க, உண்மையாலுமே கேங்ஸ்டராகவே இருக்கான். இப்போ ஹீஸ் அபோவ் த லான் வச்சுப்போமே ஒரு மைண்ட் செட்டுக்கு. கேங்ஸ்டர் நடித்தவன் ஒருத்தன், இப்போ அவன் திருந்தி வான்னு நினைக்கிறான். மேபி ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் டேவிட் பில்லாவில் இன்ஸ்பயர் பண்ணி சும்மா கலாச்சி பட்டும் படாமல் கலாச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். அந்த ட்ரெய்லரில் ஏதோ ஒரு டைலாக் வரும்ல, என்னோட அப்பாவே நடு ரோட்டில் தள்ளி விட்டவன் சொல்லிட்டு, அந்த மாதிரி டைலாக்லாம் வரல அந்த இடத்துல, லொக்கேஷனில் தியேட்டரில் வரல. கட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில எனக்கு, ட்ரிம் பண்ணியிருப்பாங்களோ ரொம்ப அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்டாக போகுதுன்னு. கம்மிங் பேக் டு திஸ் ஒன், படம் வந்து ஒரு அந்த கேரக்டருக்கான சீரியஸ்னஸ் அந்த கேரக்டரை எடுத்துக்கல, ஆனால் அது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கு. லியோ படத்தில் வர மாதிரி என் ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் யாருக்கும் தீரக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால் எரிச்சிக்கிட்டு இருக்குன்னு அழிச்சிக்கிட்டு இருக்கு ஆதாரத்தை. அதெல்லாம் பார்க்குறப்ப வாஸ் உண்மையாலுமே இதை கதைன்னு எழுதுனாங்களா, உண்மையாலுமே இதை இயக்கிக்கிட்ட நரேஷன் உட்காஞ்சாங்களா, தலைவன் இதெல்லாம் கேட்டு தான் ஒத்துக்கிட்டு நடிக்க வந்தாரா, நடிக்கிறப்ப என்ன மனநிலையில் இருந்தார், எடிட்டில் உட்கார்றப்ப அவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்க தெரியல. நான் ஃபஸ்ட் டேவே பார்த்துட்டதால, நான் அந்த க்ரௌடாக வைபாகவே பார்த்துட்டதால, ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஆஃப் பீப்புள் டிசென்ட் தோஸ் டிசென்ட். நல்லா டிசென்ட் இந்த படம்லாம் என்ன படம் நான் டிசென்ட் கொடுக்குறேன். அசல்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் அந்த மாதிரி வைப்பில் தான் நான் தியேட்டரில் பார்த்தேன். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரியாலிட்டி. ஒரு 2-3 நாள் கழிச்சு ஃபேமிலியாக மேபி அப்படி போனால் தான் உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். பட் ஃபேன்ஸாக பார்த்தா நானே சொல்கிறேன், இதனால் இவ்வளோ லாஜிக்லெஸ்ஸாக, இவ்வளோ ஒரு ஒரு வைபுங்கிற பேரில், ஃபேன் சர்வீஸுங்கிற பேரில் இந்தளவுக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக, அவுட் ஆஃப் ரெலவன்ஸாக போயெலாம் என்னால் என்ஜாய் பண்ணவே முடியாது. தட் வாஸ் வெரி வெரி பிக் மைனஸ், பிக் லெட் டவுன் ஃபார் மீ.
இதை சொல்லிடுறேன், படம் பார்க்க அந்த தியேட்டரில் உட்காரத்துக்கு பார்க்கறதுக்கு வைபாக இருக்குது. லாஜிக் பற்றி இவ்வளோ சொல்கிறேன். கோட்டில் எப்படி இருந்துச்சுன்னா, கோட்டில் ஓரளவுக்கு லாஜிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக போகாமல் கில்லி மாதிரி பிஹேவ் பண்ணுற ஒரு அந்த ஹீரோ. 2-3 டைலாக்கு சிஎஸ்கே மேட்ச்சு. சில பேர் சொன்னாங்க கடைசி பால் வந்து தோனி வந்து 6 அடிப்பார், அந்த பால் வந்து வில்லன் தையில போடணும்லாம். அப்படிலாம் பண்ணது அவுட் ஆஃப் லாஜிக். தோனி 6 அடிப்பார், கிரவுண்ட் விட்டுலாம் வெளில போயிருக்கலாம் தான். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்குது, அது இது லிங்க் பண்ணால், ஹைப்பர் லிங்க்லாம் பண்ணால் அது கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் ஒரு என்னடா இது அப்படின்னு சிலித்தனமாக ஆகிடும்ல. இல்லை அப்படிலாம் யோசிக்கவே இல்லைங்க. அடிச்சு பொய்யால் இறங்கி செய்கிறானுங்க. ஒன்றே ஒன்று தான் நினைக்கிறேன், இது நல்லா கொண்டாடி பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி ஆஹா ஓஹன்னு கரெக்ஷன் ஆச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, எதை கொண்டாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். யூ கெட் வாட் யூ டிசர்வ். உங்களுக்கு இந்த மாதிரி படம் தான் வேணும்னா தாராளமாக கொண்டாடுங்க, தாராளமாக என்ஜாய் பண்ணுங்கள். தட்ஸ் யுவர் ஒப்பீனியன், தட்ஸ் யுவர் விஷ். அது உங்களோட ரசனை, அதில் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. வித் டியூ ரிகார்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். பி யூ, என்ஜாய் யுவர் செல்ஃப், என்ஜாய் யுவர் லைஃப். அதெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. எனக்கு ஒர்க் ஆகலைங்கிற ராண்ட்டை மட்டும் தான் இங்கே பதிவு பண்ணுறேன் தவிர நீங்கள் யாரும் பர்சனலாக. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, என்ஜாய் பண்ணுங்கள், தாராளமாக என்ஜாய் பண்ணுங்கள். இட்ஸ் அப் டு யூ, குட் ஃபார் யூ, ஐம் ஹாப்பி ஃபார் யூ நண்பா. இப்போ படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், மூவி எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவ்வளோ வைபான தியேட்டர் தான், பேக்டு தான். பட் நான் அப்படியே உட்காந்துருந்தேன். இந்த பாட்டு ரீமிக்ஸ் வரப்போ எனக்கு கொஞ்சம் ஓவர் யூஸ்டாக இருந்துச்சு. நான் மார்க் கான்டினிலே ஃபீல் பண்ணியிருந்தேன். இதுலேயும் கொஞ்சம் ஓவர் யூஸ்டாக இருக்குது, நிறையா பாட்டு வருது. நான் ஒன்று எதிர்பார்த்தேன், நான் என்னோடய எதிர்பார்ப்பாக சொல்கிறேன். வில்லன் ஹெட்செட் போட்டு சண்டை போடுறான், நமக்கு அந்த வில்லன் கேட்குற பாட்டு அவன் மண்டையில் அவன் என்ன ஹெட்செட்டில் கேட்குறானோ நமக்கு அப்படியே தியேட்டரில் ஃபீல் ஆகுது. அஜித்லாம் அப்படியே சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்குறாருன்னு வச்சுக்கோமே, ஏன்னா அவருக்கு அந்த பாட்டு கேட்காதுல்ல, அவர் ஹெட்செட்டில் கேட்குறாரு. வாட் இஃப் அஜித் ஒரு அடி அடிக்கிறாரு, ஒரு சைடு ஹெட்செட்டு இன்னும் பிரேக்காக வீக்காக ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தியேட்டரில் ஒன் சைடில் மட்டும் ஒரு ஆடியோ இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபான ஒரு செகண்டுக்கு ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லை. அது நான் எதிர்பார்த்தேன். மேபி அது இருந்தால் கூட நான் கொஞ்சம் எக்ஸைட் இருப்பேன், வாவ் அப்படின்னு எக்ஸைட் ஆகிருப்பேன். அது கூட அதில் இல்லை. நமக்கு அப்படியே லைவில் எங்கேஜ் ஒரு நண்பர்களையும் உங்களோட லைவ் சாட் நான் கேட்டுருவோம். எஸ் பாலா, எங்களுக்கும் டிவிக்கே, சாரி ப்ரோ எனக்கு கொஞ்சம் உங்களோட இது கட் ஆகிடுச்சு. எங்களுக்கும் டிவிக்கே பார்ட்டி ஒர்க் ஆகலை ப்ரோ. சந்தோஷம் ப்ரோ. அதுக்கு என்னது, இப்போ டிவிக்கே பார்ட்டி இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்துச்சு. வென் டிட் தட் டாட்ஜ் இன் டு திஸ் பார்ட்டி? அது உங்களோட உரிமை ப்ரோ. ஓட்டுங்கிறது உங்களுடைய உரிமை. அதனால் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். அது உங்கள் கான்ஃபிடென்ஷியலும் கூட. யூ ஹேவ் த ரைட் டு ப்ரைவசி அஸ் வெல். நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம், எதுக்கு வேணால் ஓட்டு போடலாம், என்ன ரீசனுக்கு வேணால் ஓட்டு போடலாம். தட்ஸ் யுவர் விஷ். பட் தேங்க்ஸ் ஃபார் என்கேஜிங் இன் கமெண்ட் செக்ஷன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றியும் சொல்லுங்கள். நான் ஜென்யூனாக உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா, எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் பாசிட்டிவிட்டி கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் வந்து இது வந்து கிரிட்டிசிசம்கான இடம் மட்டும்தான், அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். என் ஒப்பீனியன் சொல்கிறேன் ராண்டா. நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் இருந்தால் நீங்கள் ராண்டா சொல்லுங்கள். ஓகே, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் எஸ் பாலா ஃபார் என்கேஜிங் ஆன் லைவ். ரொம்ப நாள் கழிச்சு வி ஆர் ஹேவிங் அ லைவ் சாட் என்கேஜ்மெண்ட். ஹாப்பி ஃபார் திஸ். கம்மிங் பேக் டு மூவி எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவாக இருந்துச்சு. அந்த ஹெட்செட் மாதிரி செல்லு 1-2 விஷயங்கள் கொஞ்சம் ஹிட் அண்ட் மிஸ்ஸஸாக இருந்துச்சு. ஓவர் யூஸ் ஆஃப் ஓல்டு சாங்ஸ் டெஃபினெட்லி. ஓவர் மெலோட்ராமா, அந்த பையனோட சீக்வன்ஸ் எல்லாமே மெலோட்ராமாவும் இருக்குது. சலாரில் ஓரளவுக்கு நல்லா ஃபைன் டியூன் பண்ணாங்க. எமோஷன், கிரட்ஜுக்கும் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிஃபைண்டாக பண்ணியிருந்தாங்க. இதை கொஞ்சம் அப்படியே நடிப்பு அப்படியே எமோட்டா வைப்பான்னு போட்டு ஜிவி பிரகாஷ் வாசிக்கிறாரு. எமோஷனல் கார்டில் எதுவுமே கிளிக் ஆகலை. டோனோ வை, எல்லாமே மெலோட்ராமாவும் இருந்துச்சு. கேரக்டரோட கன்விக்ஷன் எந்த கேரக்டருக்குமே இல்லை. இப்போ ஏகேன்னு சொல்லப்படுற ஹீரோக்கே கேரக்டர் ஸ்கெட்சு, கேரக்டர் ஆர்க்கு, யாராக இருந்தால் என்னவா ஆனால் ஃப்ளாஷ்பேக் எதுவுமே இல்லை. லியோவோட 40 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக்குக்கே கொந்தளிச்சா நம்மளோட மக்கள் லாஜிக்கு, என்னடா இது படம், என்னடா செகண்ட் ஹாஃப் இது அப்படின்னு லாஜிக் யோசிச்ச மக்கள் இந்த படத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் ட்விட்டர், நான் சோஷியல் மீடியா எங்கேயுமே நான் போய் பார்க்கல, எங்கேயுமே வெளில போய் எங்கேஜ் ஆகலை. நானும் ஒரு பப்புலே இருக்கேன். தியேட்டரில் போய் படம் பார்த்தா அப்படியே வந்து உங்கள்கிட்ட ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போங்க எனக்கு இதுவுமே தெரியல. ஒரு ஹீரோவோட கேரக்டருக்கே சுயமாக ஒரு கேரக்டர் ஸ்கெட்சும், கேரக்டர் ஆர்க்கும், கேரக்டரோட ஹிஸ்ட்ரியும் அப்படின்னு எதுவுமே இல்லை.
ஃப்ளாஷ்பேக்னு பில்டப் மட்டும் கொடுத்துருக்காங்களே தவிர அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. நிறையா வேர்ல்ட்ஸில் இருந்து நிறையா ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. லைக் இவர் பேர் என்ன, பிரியான் கேரக்டர் ப்ளே பண்ண சிம்ரன் அவர்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அவங்க சோனா, ஹீரோ வந்து வாலி. அந்த படம் நீ பார்த்துருக்க, நீ பிறந்திருக்க கூட மாட்டேன். இப்போ வாலி யார் பண்ணாருன்னு நினச்சி இவர் பேசிகிட்டு இருக்காரு. இல்லை எனக்கே இதுவா, என்ன லாஜிக்னு எனக்கு புரியல, ஒன்றுமே புரியல. மற்ற படத்தை ரெஃபரன்ஸ் பண்ண கூட பரவாயில்ல, பட் அவர் படத்தை அவரே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறார். அவர் நினச்ச படத்தையே ஒரு இடம் டோட்டலி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக என்னடா இது அப்படின்னு இன்னொரு ஜாரிக்கான மூமெண்ட் தெரியுமா. படம் இவங்க சிம்ரன் வந்து ஃபோன் கால்லாம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறார் அஜித். ஆன் கேமரா விஷுவலி பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி கேமரா, அதாவது ஷூட்டிங் கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி. சார் அப்படியே இப்போ இந்த டைமில் சிம்ரன் மேமோட ஒரு சாங் பண்ணால் சூப்பராக இருக்கும் சார், முதல்ல ஒன்றை உதைக்கணுண்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஷார்ட், ஓகே கட் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரோட வாய்ஸ் வரும். இப்போ இந்த படமாக எடுக்கணுமா, தேர்ட் வால் ஏதாவது இருக்கா, இல்லை ஃபோர்த் வால் பிரேக் பண்ணிட்டு தான் கேரக்டர் பேசுகிறாரா, ஏன் பேசுகிறாரு, அதுக்கான தேவை என்ன இருக்குது. டெட்பூல் மாதிரி அந்த கேரக்டரு இங்கே ஆடியன்ஸ் நான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்கிற நரேட்டரோட ஸ்பிரிட்டோட பேசுதா, என்ன லாஜிக்கு என்ன இதுன்னே தெரியலங்க. அகெயின் ஐ கிவ் இட் டு யூ, அதனால் ஸ்பூஃப் படமே ஸ்பூஃப் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அதுலேயே ஒரு இவங்களே செல்ஃப் ஸ்பூஃப் வேறு பண்ணிக்கிறாங்க வித் தேர் ஓன் அவேர்னஸ். நாங்கள் இப்போ ஒரு டேரக்ஷன் டீம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், சார் இப்போ பாட்டு படம் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஷார்ட் ஓகே கட்டுன்னு சொல்கிறதோ. இப்போ இந்த ஸ்கிரிப்டை கொடுக்காம தான் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, லைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா, என்ன லாஜிக் என்ன இதுன்னே உண்மையுமே எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ஒர்க்கே ஆகாத பிக்கஸ்ட் மிஸ்ஸஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். மியூசிக் சில இடங்கள் சூப்பராக இருந்துச்சு, சில இடங்கள் ஒர்க்கே ஆகலை. இன்ட்ரோவில் வந்து சாங் டான்ஸ் ஒர்க் ஆகலை, அந்த பீட்டே ஒர்க் ஆகலை. மேபி அனிருத்தே போயிருக்கலாமோன்னு தோணுச்சு சில இடங்கள். டெஃபினெட்லி அந்த ஃபயர் பேக்கான கன்விக்ஷன் இல்லை. சேடஸ்ட்டு திங் என்னன்னா, அந்த ட்ரைலரில் வந்து அந்த ஒரு பிட் ஒன்று இருக்குல்ல, அந்த குட் பேடுன்னு சொல்லிட்டு ஒன்று எல்லாருமே ட்விட்டரில் கேட்டுகிட்டே இருந்தாங்களே, இந்த சாங் ஏன் ப்ரொமோட் பண்ணல, மற்ற சாங் கூட ரொம்ப ஆவரேஜாக இருக்குன்னு. அந்த சாங் அந்த ட்ராக் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு தவிர அதுக்கு அடுத்தது பவர் பேக்டாக இருந்தது. டைகர் புலி தான். அந்த அவர் ஏன் அரெஸ்ட் ஆகி போகிறாரு, என்ன லாஜிக் என்ன இதுன்னு ஒன்றும் தெரியாது. ஓரளவுக்கு கெஸ் பண்ண மாதிரி ப்ரெடிக்டிவாக வந்து ஒன்றுனா, அவன் அரெஸ்ட் ஆகி போனான், காரில் ட்ரக் இருந்துச்சுன்னாங்க. ஐ டெஃபினெட்லி தட் அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகுது, அந்த பொண்ணு கூப்பிட்டு போன இடத்துக்கு தானே எல்லாம் பிளான் பண்ணி பிளாக் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு தான் பிளான் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். கண்ணு முன்னாடி ஹெட்ஷாட்லாம் போட்டோன்னே முடிவே பண்ணிட்டேன், இந்த தம்மா துண்டு துக்குடா ரோலுக்கு வந்து பிரியா பிரகாஷ் வேறு சைன் பண்ணி வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எக்ஸ்டெண்டாக ஏதாவது இருக்குது, ட்விஸ்ட் ஏதாவது வைப்பாங்க, இல்லை உயிரோட ஏதாவது வச்சுருப்பாங்க சம்திங். அது அவங்க தான் வில்லியான்னு ஷூராக இல்லை, ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்டபிலிட்டிலாம் இருந்துச்சு. ஸோ வெரி ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி. அவுட் ஆஃப் கான்டெக்ட்ஸில் இவங்க புதுமைத்தனம் காட்டுறாங்க. அதாவது இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் படமாக ட்ரீட் பண்ணி கொஞ்சம் டெம்ப்ளேட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா, யூஷுவல் டெம்ப்ளேட்டாக உட்காந்துருக்கும், பெருசாக ஒர்க் ஆகியிருக்காது. என்ன பண்ணியிருக்காங்க, அவுட் ஆஃப் கான்டெக்ட் போகிறோம், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் போகிறோன்னு சொல்லி அதில் ஒரு நியூனஸ்னு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துருக்காங்க. சேட்லி அதை படமாக கம்யூனிகேட் ஆகலை. அதனால அதில் ரீல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐ டிடன்ட் சே ஐ டிஸ்லைக் த ரீல். தியேட்டரில் பார்த்தேன், சில இடங்கள் ஓகே, பல இடங்கள் நாட் ஓகே. எலிவேஷன் சூப்பராக இருந்துச்சு. ரெட் டிராகனுக்கு ஓவர் பில்டப் பேசுறதுலாம் இல்லை, அஜித்தோட கரிஷ்மாவே, அவர் கொடுக்குற வாக்கு, அவரோட காஸ்டியூம்ஸு, பழைய ஸ்டில்ஸு, அதோட ரீடிஃபைன்டு மாஸ்க்டு வெர்ஷன்னு சொல்லுவேன், அது எல்லாமே கிளாஸாக லுக்காக இருந்துச்சு. இதெல்லாமே வந்து எனக்கு ஒர்க்கான விஷயங்கள். வேறு என்ன படத்தில், அதாவது முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது என்ன, இன்னொரு ஜாரிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. யூ வாண்ட் ஈவன் பிலீவ் மீ, படத்தோட ஓப்பனிங் அவர் ஏகேவா ரெட் டிராகனாக வந்து என் குடும்பத்து மேலே அவன்டா கையை வச்சதுங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு பேசுகிறாப்புல. அந்த கேங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு பாய் கிட்ட சொல்லிட்டு, பாய் நீ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ பார்த்துக்கோன்னு கிளம்பி போகிறாப்புல. மொத்த லாக்டவுன் அந்த கதவெல்லாம் இழுத்து போட்டாங்க. இப்போ யாருக்கும் சண்டை, ஏகேங்கிற கேரக்டருக்கும் அவரோட ஃப்ரெண்டு டைசன்கிற கேரக்டரும் விசஸ் என்டையர் திஸ் மும்பை டான்ஸ். கரெக்டா? இதுதான் லாஜிக். ஃபைட் சீக்வன்ஸ் தான், ஃபைட்டுக்குள்ளே போகுது, கோரியோ போகுது, ஷார்ட் ஷீட்டுக்கிட்டலாம் போகுது. டக்குன்னு
ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் லைவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேக்ரவுண்ட் சும்மா அப்படி கண்ணு தெரியாமல் போகுது, பார்த்தா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் ஆள் தான் கூப்பிட்டு வந்தீங்களா? ஏகே சைட்லேருந்து, ரெட் ட்ராகன் சைட்லேருந்து, ஜெயிலேருந்து வெளில வந்து இதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு ஒய்ஃப்ட்டு சண்டை போட்டதுக்கு அப்புறம் இதை ஆள் கூப்பிட்டு வந்தீங்களா தெரில. இல்லை, உள்ளே போனப்போ எல்லாரும் கும்பலில் தான் சிரிச்சாங்க. அவங்களுக்குள்ள 2 கேங்க எப்போ ஆச்சு? எதுக்கு ஒருத்தனை போட்டு அடிச்சுன்னு? இப்போ ஏகே எல்லாரையும் போட்டு அடிக்கலாம், டைசன் ஏகேவோட ஃப்ரெண்ட் டைசன் எல்லாரையும் போட்டு அடிக்கலாம். அதுதான் நமக்கு மெயினாக காட்டுறாங்க. பேக்ரவுண்டில் எதுக்கு மற்றவங்களும் ஒருத்தவங்க அடிச்சுட்டு இருக்காங்கன்னே தெரில. அது ரொம்ப ஒரு லாஜிக் மிஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் முதல்ல எனக்கு ஒரு கிளாஸ் ஒன்று உடையணும்ல, அப்போதான் உங்களுக்கு அந்த படத்தை விட்டு நீங்கள் வெளியில் வருவீங்க. தட் வாஸ் த மூமெண்ட். படத்தோட ஸ்டார்டிங்லேயே, பிஃபோர் இன்டர்வல்லையே அந்த மூமெண்ட்டே நான் படத்தை விட்டு வெளில வந்துட்டேன். என்னடா அப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம குத்தின்னு இருக்காங்க பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்லாம். தட் வாஸ் வெரி வெரி பேட். என்ன கதை, என்ன கன்விக்ஷன், என்ன சீனு, என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியாம மாதிரி, யாருக்கு ஃபைட்டு என்ன எதிரே தெரியாம என்னடா அங்கே வந்து விளையாட்டு காய்ச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. தட் வாஸ் ஹெவி மிஸ். இந்த மாதிரி அதான் சொல்கிறேனே, இந்த படம் நான் இப்போ இதெல்லாம் ஒரு குறையாக கூட உங்களுக்கு சொல்ல முடியாது, இதெல்லாம் லாஜிக் மிஸ்ஸும் சொல்ல முடியாது. ஆனால் படத்தில் லாஜிக்கே இல்லைன்னு தான் அவங்க எடுத்திருக்காங்க. தட்ஸ் அன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வியூ, நியூ பெர்ஸ்பெக்டிவ். அது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் நான் குறையும் சொல்ல முடியாது. தட்ஸ் நியூ அட்டம்ப்ட்னு வேணால் நான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ வச்சு ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படம்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது, ரீல் சொன்னால் நீங்களா கடிக்க வந்துடுவீங்க. ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காங்க. தே மேட் அ ஃபிலிம், தட்ஸ் வாட் தே ப்ரொமோட்டட். ஸோ ப்ரெடிக்ஷனுக்கு வந்தோன்னா நான் கெஸ் பண்ண மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. நான் ஆணித்தரமாக சொன்ன மாதிரி தளபதிக்கு ஒரு கோட்னா தலைக்கு ஒரு குட் பேட் அக்லி. இதில் குட்டு பேடு வந்துச்சு, அக்லி மட்டும் கடைசியாக வந்துச்சு. ஏகே கடைசியாக டைட்டில் கார்டெலாம் வந்துச்சு. நான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு இன்ட்ரோலாம் பயங்கர பீக்காக தான் இருந்துச்சு. ஃபைன், போலீஸ் செட்டப்பில் வந்து அப்புறம் இதாகிறதுலாம். ப்ரிடிக்ஷன்ஸ் நான் எங்கேயாச்சும் ராங்காக போனேன்னா, வாட் அபவுட் ப்ரிடிக்ஷன்ஸ்? மிக்ஸ்டாக இருக்குன்னு சொன்னேன். தளபதிக்கு ஒரு கோட்டுனா தலைக்கு ஒரு குட் பேட் அக்லி சொன்னேன். ரேட்டிங்ஸ் படி பார்க்குறப்ப மோரர்லெஸ் சேம் தான். நான் ஆக்சுவலி 6 கூட கொடுக்குறது, 5க்கு வரணும். நான் வேணா ரிவைஸ்டு ரேட்டிங் நான் வந்து தம்ப்நெயிலில் போட்டுறேன். கண்டிப்பாக நான் ஒரு 5.8 5.9 தான் நான் கொடுப்பேன். 6க்கே கொடுக்க மாட்டேன். பிகாஸ் இட் டசன்ட் ஈவன் கன்சிடர் இட் செல்ஃப் அஸ் எ ஃபிலிம். ஸோ 5.8 5.9 குறைப்பேன் ஸ்டார் ரேட்டிங்கை. டொமேட்டோ தக்காளி நசுக்கியே விட்டாங்க, லாஜிக்கும்லாம் ஒன்றும் கிடையாது. 43 48 50 ஏதோ ஒன்று ஆவரேஜாக வச்சு போகணும், பிரச்சனை இல்லை. 48 கூட டீசன்ட் நம்பர் தான். பாப்கார்ன் 62 63. பாப்கார்ன் கொஞ்சோண்டு இருக்குது. தியேட்டரில் நல்லா பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, வைப் பண்ணிட்டு வாங்க. தட்ஸ் த பாப்கார்ன் மீட்டர். ஓகே, ஸோ இதுதான் ரிவைஸ்டு ரேட்டிங்காக இருக்கும். ரேட்டிங்லேயே நான் நினச்சதை விட கொஞ்சம் பேடாக இருக்குது. மிக்ஸ்டுலேருந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஃபிலிம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணான்னு ஒரு ப்ரிடிக்ஷன் சொன்னேன். இந்த படம் தன்னைத்தானே ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் ஃபிலிமோட அந்த ஒரு மேக்னானிமிட்டிக்கோ இல்லை அந்த ஒரு ஸ்கேலுக்கோ அது எடுத்திருந்தா தப்பிக்கும்னு சொன்னேன். சேட்லி அது பண்ணியிருந்தா தப்பிக்கும்னா அதை பண்ணலை. எனக்கு அது தப்பிக்கலை. என்ன பொறுத்தவரைக்கும் லாக் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏகே ஃபேன்ஸை எவ்வளோ ரீவிசிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ ப்ரிடிக்ஷன்ஸாக மேக்ஸிமம் வி கவர்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ். ஸோ டு பி ஆனஸ்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் மை செல்ஃப். ஆஸ் இஸ் இன்னொரு ப்ரிடிக்ஷனும் சொன்னேன். விஷுவலி நல்லா இருக்குது, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, சிஜி சுமார் தான், ஓகே தான் சொன்னேன். தியேட்டரில் அந்த ஃபயர் பிளாஸ்ட் ஆகிறதுல ரொம்ப சுமாராக இருந்துச்சு. லைக் டைமே கொடுக்கல. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படியே எடுத்து போட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு டச்சு கிச்சு நிறையா சொல்லுவாங்க அதுக்கு, மாடலிங்கு, கம்போசிட் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஒன்றுமே பண்ண மாதிரி தெரில. அப்படியே ஸ்மோக் மாதிரி வருது ஃபயரு. இன்னொரு ஷாட்டில் ஃபயர் அப்படியே எரியிற மாதிரி இருக்குது. ஸோ சிஜி வாஸ் வெரி வெரி புவர். ரைட்டிங் அண்ட் டைலாக்ஸ் ஒரு வெரி வெரி புவர். நான் இதையும் ப்ரெடிக்ட் பண்ணேன், ரொம்ப சப்பாரான ரைட்டிங்காக இருக்கும். ஃபேன் சர்வீஸுங்கிற பேரில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பேரில் அவங்களுக்குன்னு சில சீப் காமெடிஸோ சீப் டைலாக்ஸோ வச்சுருப்பாங்க. ஐ நெவர் தாட் இட் வில் பி ஸோ ஸ்டூப். தே வில் பி ஸ்டூப்பிங் சச் அ லோ லெவல். ஃபேன்ஸ்க்காக போட்டு வச்சுக்கோ. சோனா கதைலாம் வருது. பிரியா ஏன் சோனா கதை பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. வாலி படமும் வருது, வாலியோட ரெஃபரன்ஸும் வருது, வரலாறுக்கே வரலாறான்னு வருது. ஐயோ,
இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கிரிஞ்சின்னு பேனே பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், திரும்பி அதே இடத்துல வந்து கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி. அங்கிட்ட போனதான் அடினா இங்கிட்டு வந்து மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி போல, அங்க அடி வாங்கி இங்க வந்து பார்த்தா இங்கே அடி, கொடூரமான அடி. அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரிடிக்ஷன்ஸ் மியூசிக் ஓகே தான், எடிட்டிங் ஓகே, நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இன்னும் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், எனக்கு கேட்டிருந்தா எடிட்டிங் இன்னும் நிறைய ஓல்டு சாங் வெர்ஷன்ஸ் அவ்வளோலாம் வேணாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் தட்ஸ் அ கிரியேட்டிவ் சாய்ஸ், கிரியேட்டிவ் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் டேரக்டர், அதனால் அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாகிருக்கலாம். கதை ஆரம்பிச்சது எங்கேயோ, போகிறது எங்கேயோ, கிளைமேக்ஸ் முடிகிறது எங்கேயோ, அந்த அவுட் ஆஃப்லான்னு அந்த கேரக்டர் கன்வர்ஷன் பற்றி பேச ஆரம்பிச்சான்ல, இது சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. ஹீரோக்கே கேரக்டர் ஸ்கெட்ச் இல்லை, அப்படியே எடுங்க. ஹீரோயினுக்கு வந்து அவுட் ஆஃப்லானாலே பிடிக்காது. அவன் தம்பி சர்வசாதாரணமாக கொலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான், கன் எடுத்து கொலை பண்ணிட்டு இருக்கான், சும்மா ஒத்தாசையாக கூட இல்லை. ஹீரோயினுக்கு ஏன் அவ்வளோ அவங்க வைலன்ஸை எதிர்க்கிறாங்க வெறுக்கிறாங்கிறதுக்கு கன்விக்ஷன் இல்லை. குழந்தையே பெற்றுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கேங்ஸ்டர்னே தெரிஞ்சுதா? அகெயின் நோ ஐடியா, நோ லாஜிக். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் குழந்தைலாம் பிறந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய மிஸ்ஸஸ் இருக்குது. எதனால அவங்க ஸ்ட்ராங்காக வைலன்ஸை வேணான்னு சொல்கிறாங்க, அது ஏன் அவங்கள நோக்கி வருது, இது ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல், ஏன் அந்த டே அவ்வளோ ரத்தக்கரோட ஏன் இருந்தாருங்கிறதுக்கு ஏதாவது இருக்கும் போலன்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ ஒரு லீடு கொடுக்குறாங்க, அந்த லீடு கொடுக்கலன்னா நம்ம எதிர்பார்க்க போகிறதில்ல. இப்போ ஏன் இதெல்லாம் எதிர்பார்க்குறதுக்கு நம்மளை கேட்க முடியாது, ஏன்னா அவங்க லீடு கொடுக்குறாங்க. அவ்வளோ ரத்தக்கரையோட பெரிய வார் முடிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதனால நம்ம ஓகே எதனால் நடந்துச்சு, வாட் ஹேப்பன்டு பிஃபோர் திஸ், எதனால இந்த நிலைமை அவங்க இங்கே இருக்காங்கன்னு நம்ம ரூட் பண்ணுற நிலைமைக்கு வரும். அது எதை பற்றியும் ஆன்சரே பண்ணல. ஹெவிலி பெட்டட் ஆன் மெலோட்ராமா அண்டு சீப் ஃபேன் சர்வீசிங், இந்த மட்டுமே நம்பி கான்ஃபிடென்ட்டாக இறங்கி அசாதாரணமான ஒரு விஷயத்த பண்ணி புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஏகே படம். வேற என்ன, 10 கிலோ கறி வேணும் பாயும் வரல, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வரல. நீங்கள் எனக்கு தெரியாமல் தான் பார்த்தீங்களா? நான் தூங்கலை கன்ஃபார்மாக, அது எனக்கு ஷுவராக தெரியும். 10 கிலோ கறி வேணும் பாயும் வரல. என் நடு ரோட்டில் என் அப்பனை தள்ளி விட்டதே அவன் தான், அதுவும் வரல. அப்படி பண்ணியிருந்தா இந்த படத்துக்காகலாம் இப்போ பாருங்க, அந்த டேரக்ட்லாம் எடுத்திருக்காங்க, ட்ரெய்லர் வச்சுருக்காங்க. யோசிச்சு பார்த்தா இப்போ காவியாவோட அப்பா ஏன் நடு ரோட்டில் இவன் தள்ளி விட்டுனா, அவளை கெட்டவனே இவன் ஏன் லவ் பண்ணிக்கல நம்ம வேணும். இப்போ கேங்ஸ்டர்ன்றாங்க, எந்த கேங்ஸ்டர்? பில்லா மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்து வந்த கேங்ஸ்டரா, இல்லை மங்காத்த மாதிரி கொள்ளடிச்சதுக்கப்புறம் செட்டிலான கேங்ஸ்டரா? ஆனால் மலேசியா அந்த மாதிரி தான் செட்டில் ஆகப்பில்ல. அந்த மாதிரி என்ன கதை, என்ன மலேசியாவே ஆகுதுன்றாங்க, என்ன அந்த பில்லா ரெஃபரன்ஸ்க்காக அப்படி சொல்கிறாங்களா? அகெயின் ஸோ மச் ஆஃப் மிஸ்ஸஸ். நம்ம லாஜிக்கே நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், மிஷ்கின் சொன்னார்ல, பார்க்கிங்கில் வண்டி விட்றப்பே அப்படியே மூளையும் கட்டி வச்சுட்டு வந்து படத்தை என்ஜாய் பண்ணுங்க, மூவிஸ் மேஜிக்குன்னார்ல. இதை இவரும் சொல்லியிருக்கலாம். படத்துக்கு வரப்போ நீங்கள் லாஜிக்கில் பார்க்காதீங்க, படத்தை வந்து நல்லா வைபாக பண்ணியிருக்கோம், வைபுக்கு மட்டும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரான்னு தெரியல. நான் அவரோட ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூ நான் பார்க்கல. சொல்லியிருந்தானா வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்கய்யா, முன்னாடியே நீங்கள் ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துட்டீங்க, நாங்கள் தான் பார்க்காம வந்துட்டோம். ப்ரிடிக்ஷன் மோரலெஸ் கரெக்டாக இருந்துச்சு. யாருக்கும் கேரக்டர் ஸ்கெட்ச் எதுவும் பெருசாக இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை, வீக்காக தான் இருந்துச்சு, எல்லாமே வீக்காக இருந்துச்சு. காமெடி எனக்கு பெருசாக லேண்ட் ஆகலை, யோகி பாபோட காமெடி லேண்ட் ஆகலை. ஏகே, வரலாறு, ஜான்விக்கு, இதெல்லாம் ரொம்ப பேடாக இருந்துச்சு. அகைன் இதே மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு மொமெண்ட் இருக்குது, அந்த டே எல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னென்னு ஞாபகம் இல்லை, இப்போ ஞாபகம் இல்லை சேட்லி. சிலதெல்லாம் என் மைண்டே அழிச்சிச்சு போல், இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குப்பா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அழிச்சிச்சானு தெரில. கிரெடிட்டாக பார்க்குறப்ப மூவி எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிட்டேன், ஓரளவுக்கு வைபாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு அது பர்சனலி ஹிட் ஆகலைன்னு. கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு, கலரிங் நல்லா இருந்துச்சு, கிராஃபிக்ஸ் ஒஸ்ட்டாக இருந்துச்சு, மியூசிக் ஆவரேஜாக இருந்துச்சு, ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப போராக இருந்துச்சு. சுற்றி நேராப்பில் எத்தனை தூரப்பா கயிறு விட்டு தலையை தொங்க விட்டுங்கிற மாதிரி இருக்குது. சுற்றுன்னு அப்படியே அந்தரத்துலேயே பெல்ட் அடிச்சுனே இருக்காப்புல. ரொம்ப பூரான ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபி. இந்த கேமரா ஒர்க்கு பிச்சுட்டாங்க. அந்த வேனுக்குள்ளெல்லாம் வந்து புலி சாங்க்கு அப்படியே இங்கு அப்படின்னு நம்ம ஃபோன் லெவலில் இல்லை நல்ல ஷார்ட் ஃபிலிம் ரீல்ஸ்க்கு பண்ணுற அளவுக்கு ஈஸியாக நம்ம அப்படியே கேமரா வளைச்சி இதெல்லாம் பண்ணலாம். படத்தோட ஷூட்டிங் கேமரா இருக்குல்ல, வித்து பாடி லென்ஸு எல்லாமே சேர்த்து பிடிச்சி கையில் வச்சு சுற்றுன்னு எடுத்தாப்புல.
அது நல்லா இருந்துச்சு. க்ரீன் ஸ்க்ரீன் ஓரளவுக்கு பெட்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. சில லொக்கேஷன்லாம் நல்லா அந்த க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஷேடு அந்த கலர் டோனுக்கு அழகாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படத்தோட எண்டில் அந்த ப்ளூப்பர்ஸை பார்த்தே தெரிஞ்சுது. எனக்கு என்ன ஷாக்குனா, படமே ஒரு ஸ்பூஃப் படமே எடுத்துருக்காங்க. அதுவே கிரெடிட் வேறு எடுத்துக்குது. இந்த மாதிரி தான் அந்த படத்தை எடுத்துனாரு, அதுவே அது வெளியில் காட்டிக்குது. என்ஜாய் பண்ணி அதை எடுத்தோன்னா அது எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேக்கிங் ஆஃப் மேஷப் மூவிங்கிற மாதிரி இருந்துச்சு. டோனோ கிளிக் சாங் ஃபஸ்ட் சாங்லாம் என்ன சாங்னே தெரியல. சாங் கிளிக்கே ஆகலை. ஒரு நல்ல சாங் ஹிட் ஆச்சு, புலி ஹிட் ஆச்சு கரெக்டாக. பழைய பாட்டு ஓவர் யூஸ் தான். அகெயின் ஐ கான்ட் ஸ்ட்ரெஸ் இட் அவுட் எனஃப் ஃபார் யூ கைஸ். பழைய பாட்டு ஓவர் யூஸ் பண்ணுறாங்க. வை. அப்புறம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு தியேட்டரில் வந்தப்போ அதுக்கு வைபானாங்க. ஆனால் சிம்ரான் மேம் மாதிரி ஒருத்தவங்க அந்த பாட்டை ஆடினவங்க பார்த்துட்டு பிரியா பிரகாஷ் வாரியர் அந்த அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து பண்ணுறாங்க, அந்த ஒரு கேரக்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதே நிறைய பேருக்கு புலப்படலை, ஒட்டுப்படலை. அது கொஞ்சம் இடிச்சுது. நான் என்ன நினச்சேன், நான் எவ்வளோ லாஜிக்கலாக யோசிக்கிறேன் பாருங்களேன். என் பிரெயின் சப்கான்ஷியஸாக பாடி கிடைச்ச பாடி பிரியாவோடது கிடையாது, ஐ மீன் விஹானோட லவரோடது கிடையாது. உண்மையான பாடி கப்பலில் இருக்குன்னாங்க. அப்படியே ஷார்ட் வருது, ஒரு ஒரு கால்லேருந்து அப்படியே போகுது. பிரியா பிரகாஷ் வேறு ஏஞ்சிக்கிறாங்க, அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. நான் நினச்சின்னு இருக்கேன், வில்லனுக்கு ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அவன் எல்லாத்தையும் பொண்ணு 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 பொண்ணுன்னு அப்படின்னு ஹீ இஸ் லைக் மோஸ்ட் செக்ஷுவலி ஆக்டிவ் பர்சன் யூ வில் எவர் ஃபைண்ட். எப்போ பார்த்தாலும் பொண்ணு 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 பொண்ணுன்னே இருப்பான். நான் நினச்சிட்டேன் கேனபிலிசம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இசம் இருக்கலாம். அந்த மாதிரி he's attracting, he's totally attracted to the dead body that he is visualizing himself with dead body is dancing அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அஜித் வந்து இப்படி எட்டிலாம் பார்த்து கனட்டில் இருக்கு இதுதான் நடக்குதாலாம் பார்த்துட்டு இருந்தார்ல. நான் நினச்சேன் காதல் இந்த மாதிரி டெட் பாடி வச்சு எதாவது பண்ணுறான் போல. அதான் அஜித்தை ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா ரெஸ்கியூ பண்ண பார்த்தா வில்ல இவ்வளோ பேர் சைக்கோவாக இருக்கான்னு அப்படி அந்த பார்வையில் நான் கம்யூனிகேட் ஆகி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அவங்க ஆக்சுவலி டான்ஸ் ஆகிட்டுருக்காங்க, வில்லனோட ஆளுன்னு காட்டுறாங்க. அதெல்லாம் ஐயோ நமக்கு வேற ஏன் அதெல்லாம் யோசிச்சு தொலைதுன்னு வேற தெரியல. நம்ம ஏன் அவ்வளோ டார்க்காக இருக்கும்னு தெரியல. நான் இது வந்து டார்க் டெம்ப்ளேட்டில் ஷால்ஸாக எடிட் பண்ணி போடுறவங்களுக்கு நான். ஸோ இதெல்லாம் வியர்டாக இருந்துச்சு, மோஸ்ட் வியர்டஸ்ட் திங். மற்றபடி இதுக்கு மேலே சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓவரால் ரேண்ட்டே இவ்வளோ தான். சிம்பிளாக சொல்லுன்னா இந்த படம் ஏன், எதுக்கு, யாருக்காக, இவ்வளோதான். இதுக்கான விடைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாவ் ஃபன். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் பால் அதுக்கப்புறம் வரல. தலைவன் கண்கரண்ட்டில் 2 பேர் பார்க்குறீங்க, லைவாக வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது படம் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பிடிச்சிருந்துச்சின்னாச்சும் சொல்லுங்கள். எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். வி வில் டிஸ்கஸ் இட் அவுட். அண்ட் ஹம்பிள் ரெக்வெஸ்ட், என்கேஜ் இன் த லைவ் சாட்ஸ். லெட்ஸ் ரேண்ட் டுகெதர். நான் வந்து இதை உங்களுக்கு குறை சொல்லணும், இந்த படத்தை போட்டு அடிக்கணும், அதுக்காகலாம் நாங்கள் வரலைங்க. எனக்கு உண்மையாலுமே படத்தை பற்றின சில பார்வைகள் இருந்துச்சு, சில ரேண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். படம் நல்லா இருந்தால் படம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னு ரேண்ட் பண்ணியிருப்பேன். இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் எலிவேஷன், ஏகேவை பர்ஃபார்மன்ஸாக ஏகே விஷுவலி பார்க்க நல்லா இருக்குது, தியேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்க நல்லா இருக்குது. தலைவனுக்கு அந்த ஆரம்பம் மாதிரி கை வச்சா அப்படி பார்க்கறது, முறைக்கிறது, கிளாஸு, சிக்மா மேலுங்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தலைவன் வாக் பண்ணுறதே நல்லா இருக்கு. நான் அதையே பார்த்தேன், எனக்கு உண்மையாலுமே அது பிடிச்சிருந்தது. பட் நல்லா இருந்தது எல்லாத்தையும் என்னால் முடிச்சதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதுக்கு இந்த ரேட்டை நான் பாசிட்டிவாக ஆக்குறேன். இங்கே நமக்கு ஒரு ஃப்ரீ பேர்ட்னு ஒருத்தர் சாட் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் ஈவன் தோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ஷ், பட் நான் வந்து சென்சார்ஷிப்பை அகேன்ஸ்டான பர்சன். லிபரலாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுங்கன்னு சொல்கிறாருனால நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ப்ரோ போய் தூக்காதா, ப்ரோ போய் தூக்காதவா, தூக்காத போடு, லைவை கட் பண்ணிவிட்டு நீ சிம்பிள் சொல்லிட்டல, போய் வேறு வேலை பாரு, கேம் ஓவர். ஐயோ சாரி ப்ரோ, ஃப்ரீ போட் ப்ரோ, நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க, நான் கரெக்டாக படிச்சான்னு தெரில. ப்ரோ போய் தூங்காதவா, தூக்கத ப்ரோ, போய் தூக்கத்தை போடு, லைவை கட் பண்ணிவிட்டு நீ சிம்பிள் சொல்லிட்டல, போய் வேறு வேலையை பாரு. ஓகே,
லைவை கட் பண்ணிட்டு போய் அடுத்த வேலையை பாரு, ஏதாவது சிம்பிளாக சொல்லிட்டல அப்படின்னு சொல்கிறாப்புல. தேங்க்யூ ஃப்ரீ பட் ப்ரோ. நான் கரெக்டாக படிச்சேன் நம்புகிறேன், தப்பாக படிச்சிருந்தா சாரி. உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நீங்கள் அதையும் சொல்லுங்கள், பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அப்புறம் அடுத்தது இப்போ ரியாக்ட் பண்ண போகிறேன். சோஷியல் மீடியா கலவரங்கள்னு அடுத்தது ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான செக்மெண்ட், முடிஞ்சால் தவறாமல் பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். இப்போ நம்ம சோஷியல் மீடியா கலவரங்கள், லெட்ஸ் கெட் டு த ஷோ. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிப்போம்? மிஸ் பண்ணிட்டேனாங்கிறதுக்காகவே இந்த செக்மெண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, குட் பேட் அக்லி மூவி டைட்டில். மைத்ரி's first production Tamil follows Ajit Kumar, a.k.a. retired gangster who goes back to his violent ways when his son is wrongly arrested. அகெயின் படமே அரெஸ்ட்டை பற்றி, அரெஸ்ட்டுங்கிறதுலேயே முடிஞ்சிடுச்சு. யார் அரெஸ்ட் பண்ணால், ஏன் அவர் ஜெயிலில் இருந்தார், அடுத்து அவன் பையன் ஏன் ஜெயிலுக்கு போனான், ஜெயிலுங்கிறது அவ்வளோ பெரிய சென்டென்ஸ், எவ்வளோ பெரிய விஷயம், லைஃப்லேயே எவ்வளோ பெரிய ஒரு பிளாக் மார்க்கு. 2 பேர் அரெஸ்டாகி வந்துட்டாங்க, இவங்க தான் கொண்டு வாக்குமூலம் கொடுத்தாங்களா, எதை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க? அந்த பொண்ணை கொள்றதுக்கு அவ்வளோ முனைப்பு காட்டினாங்க. இதை சொல்ல மாட்டேன் பாருங்க, அந்த பொண்ணை கொன்னுடுறா, எவிடன்ஸே அதுதான்டா, அந்த பொண்ணு செத்துட்டாங்கிறதும் ஒரு குரூஷியல் எவிடன்ஸாக அந்த பொண்ணை கொன்னுடுறான்னு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி பொண்ணை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ எந்த எவிடன்ஸ் வச்சு இவங்களை பிடிச்சானுங்க? இவங்களை பிடிச்சது இவங்க கன்ஃபெஷன் ஏதாவது பண்ணணுங்களா? எதனால இவங்க லா முன்னாடி நிறுத்துனாங்க? எதனால அந்த பையன் நிரபராதியும் கண்டுபிடிச்சாங்க, ரூல் அவுட் பண்ணாங்க? அதான் ஒன்றுமே புரியல. படத்தோட மையக்கருவும் ஒன்றத்தை பாட்டு அதுவும் தான். நான் தலைவன் ஃப்ரீ பேர்ட் சொன்னதால நான் சிலதெல்லாம் என் மனசில் இருக்கிற வருத்தங்கள்லாம் கொட்டாமல் அப்படியே நான் கடந்து போகிறேன். ஃப்ரீ பேர்ட் உங்களுக்காக தான், கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவர் சொன்னது. ரிட்டையர்ட் கேங்ஸ்டர் ஹூ கோஸ் பேக் டு his violent ways when his son is wrongly arrested. ஓகே, ஃபிலிம் மியூசிக் ஆவரேஜ் தான். ரேட்டிங் குட் பி கிறிஸ்பியராக இருந்திருக்கலாம். வாஸ் ரிலீஸ் டு 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் கெட்டிங் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். டாடாய் பாசிட்டிவ் ரிவ்யூஸாடா? ரைட். ஏகே ஆல்சோ known as Red Dragon, notorious crime boss, voluntarily surrenders to the authorities so that he could reunite and lead a peaceful life with his wife Ramya and his son Vihan. AK managed to get himself released from the prison with his only wish to see Vihan. உன் பேருக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏகே இருக்கு. ஏகேனா முதல்ல என்னடா? அவர் பேர் வெறும் ஏகே மட்டுமா? யார் அவரு? என்ன கதை? மொத்த பிளாட்டும் போட்டிருக்காங்க, அதை நம்ம கடந்துருவோம். படம் பாருங்க. காஸ்ட் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஜாக்கி ஷெராஃப், சும்ரன், ஷின் டாம் சாக்கோ, சண்முக சைமன், ரிடன் கிங்ஸ்லி, கன்விக்ட், உஷா உத்மஸ், ஜட்ஜு. கேமியோ அப்பியரன்ஸ் ஆகுங்களாம். ராகுல் தேவ், யோகி பாபு, ஷாஜி ஷிண்டே, ஜெயிலர். இவருக்கு ஒரு டப்பிங் வேறு பண்ணாங்க, அதை கேட்கவே முடியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. தலைவனே நல்லா சூப்பராக தமிழ் பேசுவாப்பில். அவர் டப் பண்ணுறது யாருன்னு தெரில, சூப்பராக ஒரு வாய்ஸ் இருக்கும். இன்னும் வேறு டப் பண்ணியிருந்தாங்க. ஓகே, காஸ்டிங், ஃபிலிமிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ரிலீஸ் வாஸ் ரிலீஸ்டு எபிக் ஃபார்மேட்ஸ், தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், கன்னடம், மலையாளம் லாங்குவேஜஸ், multiple. The film was released in multiplexes of North India as a part of its Hindi release with similar 8-week streaming rule followed by Kangua. கங்குவாக்கு அடுத்தது நார்த் இந்தியாவில் பிவிஆரில் நேஷ்னல் சேஞ்சஸ் சொல்லப்படுற மல்டிப்ளெக்ஸில் ஓடின படம் கங்குவாக்கு அடுத்தது இந்த படம் தான். ஓகே, 8 week விண்டோ, சூப்பர்ரா. விஜய் படத்துக்கு தான் யாரும் அதை பண்ணல போல். சேட்லி ப்ரொடியூசர்ஸ்லாம் லாபம் பார்த்துட்டாங்க ஹிந்தி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. எல்லோரும் டைம் கிடச்சா, ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சந்தோஷம், பிடிக்கலன்னா இந்த ரேண்டை பாருங்கள், ஆறுதலாக இருக்கும். இத்தனை நிமிஷமே முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.